ஒரு மாலை நேரம் எருசலேமில் ஒரு மேல்மாடி அறையில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் பஸ்கா விருந்துக்காக கூடியிருந்தார்கள். அந்த அறையில் ஒருவித அமைதியும் வரவிருக்கும் நிகழ்வுகளின் கனமும் சூழ்ந்திருந்தது. சீடர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அமைதியாக ஆழ்ந்த சிந்தனையுடன் அனைவரையும் நோக்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று இயேசு எழுந்தார். அவர் தன் மேலங்கியை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சீடர்களின் கால்களை கழுவத் தொடங்கினார். இதைக் கண்ட சீடர்கள் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் ஆழ்ந்தார்கள். தங்கள் குருவும் போதகருமானவர் ஒரு அடிமையைப் போல தங்கள் கால்களை கழுவுவதா என்று திகைத்தார்கள். இயேசு ஒவ்வொருவராக கால்களை கழுவிக்கொண்டே பேதுருவிடம் வந்தார். பேதுரு பதற்றத்துடன், ஆண்டவரே, நீரா என் கால்களை கழுவப் போகிறீர் என்றார். அதற்கு இயேசு, நான் செய்வதன் அர்த்தம் இப்போது உனக்கு புரியாது, பின்னர்தான் புரிந்து கொள்வாய் என்றார். ஆனால் பேதுரு, நீர் ஒருபோதும் என் கால்களை கழுவக்கூடாது என்று உறுதியாக மறுத்தார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் பேதுருவின் இதயம் உடைந்தது. ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்று பணிவுடன் வேண்டினார். இயேசு மென்மையாக புன்னகைத்து அவருடைய கால்களை கழுவினார். அனைவரின் கால்களையும் கழுவி முடித்தபின் இயேசு மீண்டும் தன் அங்கியை அணிந்து கொண்டு அமர்ந்தார். அவர் சீடர்களை பார்த்து, நான் உங்களுக்குச் செய்தது என்னவென்று புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். அது சரிதான். உங்கள் ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவக் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறேன். நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். உண்மையான பெருமை சேவை செய்யப்படுவதில் இல்லை, சேவை செய்வதில்தான் இருக்கிறது என்று விளக்கினார். அந்த அறையில் நிலவிய அமைதி பணிவின் புதிய அர்த்தத்தை புரிந்து கொண்ட சீடர்களின் இதயங்களில் ஆழமாக பதிந்தது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யாருக்கு பணிவுடன் சேவை செய்ய விரும்புகிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். கதையின் நீதி, உண்மையான தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு சேவை செய்பவனாகவே இருக்க வேண்டும். பதவி என்பது அதிகாரம் செய்யல்ல, சேவை செய்யவே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.